பார்த்துட்டேன். இவங்களுக்கெல்லாம் நன்றி இல்லாத ஜென்மம், இவங்கெல்லாம் உணர்வே இல்லாத ஜென்மம். நம்ம இவங்களெல்லாம் பார்த்து வாழ முடியாது. நம்ம வாழ்க்கையை பார்த்து நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம சூழ்நிலையை பார்த்து நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம ஜாலியாக சந்தோஷமாக இருந்து சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இல்லவே இல்லை. நான் ஒரு பெரிய ஊழியக்கார கூட்டத்தில் பேசுகிறது போல பேசுகிறேன். இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கலந்து கொள்கிற நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்களால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நீங்கள் ஆண்டவருடைய கையில் இருக்கிற அலங்காரமான கிரீடம், நீங்கள் ஆண்டவருடைய கையிலே இருக்கிற யுத்த ஆயுதம், நீங்கள் ஆண்டவருடைய கையிலே இருக்கிற கருவி, நீங்கள் ஆண்டவருடைய கையிலே இருக்கிற ஒரு பெரிய மிஷின். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கொண்டு மலைகளை நான் நொறுக்கி குன்றுகளை தவிடுபொடி ஆக்குவேன். நீ எந்திரம், நீ ஒரு பெரிய எந்திரம். அதுவும் சாதாரணமான எந்திரம் அல்ல, பற்களுள்ள எந்திரம். பற்களுள்ள எந்திரம். உன்னிடத்தில் வருகிற எவ்வளவு பெரிய மலையானாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் மோதுகிறதோ அவன் நொறுங்கி போவான். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறாரு. நல்ல கரங்களை தட்டி கிருபை 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 கிருபை.